Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness, quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஜென்ம ராசி மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாக மீன ராசினாலே ஜலராசி, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே. சில பேருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், அதற்கேற்ற வருமானம் இருக்காது. சில பேருக்கு அலைச்சல் அதிகமாகவே இருக்கும், சுபகாரியங்கள் நிறையா வரும். சில பேர் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் போவாங்க. சில பேர் இந்த மீனராசிக்காரர்களில் சில பேர் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் போய் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. வேறு வழி இல்லை. 7 மணிக்கெலாம் ஏந்திருந்து 6:30 மணிக்கெலாம் ட்ரெயின் பிடிச்சி 8 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்து 8:30 மணி 9 மணிக்கெலாம் கையெழுத்து போடுற வேலைகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்கள் நல்லா படிப்பு, உத்தியோகம், ஐடி கம்பெனியில் வேலை, அந்த மாதிரிலாம் சில பேர் வந்துடுவாங்க. சில பேருக்கு சொந்த தொழில், அந்த மாதிரி சில பேர் தனியார் உத்தியோகம், மாதிரி நல்ல ஒரு ஸ்தானத்தில் வந்துடுவாங்க. ஓன் பிஸ்னஸ்ஸு, நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்துடுவாங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி கூட ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள். ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் செயல்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பொது பலன்கள் அப்படிங்கும்பொழுது கருணையும் ஆன்மீகமும் கற்பனையும் நிரம்பிய ராசி. கருணை இருக்கும், எந்த ஒரு விஷயத்து கருணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா ஒரு கருணை அப்படின்றது ஒரு அவங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஒரு கைண்ட் பர்சன். ஆன்மீகம் இருக்கும், தெய்வ வழிபாடு செஞ்சால் கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, அந்த மாதிரி. கற்பனை நிரம்பிய ராசி. கற்பனை நிரம்பிய ராசின்னா இவங்க கற்பனை பண்ணுற மாதிரிலாம் யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. ஏன், அடுத்த ஒரு சிஎம்மாக வரத்துக்கு கூட நான் கற்பனை பண்ணுவாங்க. படுத்துட்டே அவங்க கற்பனை அளவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க. அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீட்டை வாங்கணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை நல்ல காஸ்ட்லியான சோஃபா வாங்கணும், காஸ்ட்லியான ஃபோன் வாங்கணும். படுத்துட்டே நிறைய கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி எழுந்து பார்த்தா, பொழுது விடிஞ்சால் எழுந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஐயோ, இது இவ்வளோ நேரம் நம்ம கண்டது கனவா? அப்போ இது உண்மை இல்லையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களை கனவு காண்பதில் இவங்க பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இது உண்டு. அது சரி, ரைட்டாக கனவு காண்பது அது ராசிக்கார நிரம்பி. மீன ராசிக்காரர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எதையும் உணர்பவர்கள், மனம் மென்மை ப்ளஸ் ஆன்மீக ஈர்ப்பு கொண்டவர்கள். இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. உள்ளத்தின் ஆழத்தில் எதையும் ஆழமாக யோசிப்பாங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மிகவும் பாசமான காதலர்கள், ரொம்ப லவ் பண்ணின பர்சனே கல்யாணம் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் பூரண நம்பிக்கையுடன் உறவை தொடருவார்கள். ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஆசாபாசத்தோட தன்னுடைய உறவை தொடருவதுக்கு திருமணம் பண்ணி அவங்களோட உறவை தொடருவது. ஆனால் மிகவும் உணர்வுபூர்வமாக இருப்பது சில சமயங்களில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சில பேர் சொல்லணும், அதாவது அளவுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பு, பண்பு, பாசங்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுவே சில நேரத்தில் சில சிக்கல்களை உருவாக்கும். எப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக வரணும், கரெக்டாக எல்லாம் செஞ்சு ஒரு நேரம் திடீர்னு வரலன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நான் சார் இவ்வளோ நாள் வந்தாங்களேங்கிறத நினைக்க மாட்டேன், ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு கேட்பாங்க, சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்துக்கணும். பணம் பற்றிய சீரான எண்ணங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் நிறைய, சில பேருக்கு கையை விட்டு நிறைய செலவு பண்ணுவாங்க. சில பேர் அந்த அதாவது கோடு போட்டு செலவு பண்ணக்கூடியது, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறாங்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. சேமிப்பை விட சில நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக மூலமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா பண வரவுகள் சில இதெல்லாம் உண்டு. சில பேருக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் வரவும் செலவும் சில பேருக்கு சரியாக இருக்கும். சேமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இசை, ஓவியம், ஆசிரியை, மருத்துவம், ஆன்மீகம், ஹெல்த் கேர், ஜோதிடம், தானம் சார்ந்த துறைகள், ஐடி சம்பந்தமான துறைகள், அதே போல் அடுத்ததாக ப்ரொஃபஸர், லெக்சரர், இதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. ஓன் பிஸ்னஸ் எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு யோகம் தரும். பணம் முக்கியம் அல்ல, நினைத்ததை பணியாற்றுவீர்கள். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன், அந்த அளவுக்கு இருப்பேன். குடும்பம், பாசமான குடும்ப உறவுகள் எல்லாமே இருக்கும். சில நேரத்தில் தவறான புரிதல் இருக்கும். அந்த தவறான புரிதல் வாழ்க்கையில் வரக்கூடாது, கவனமாக இருங்க. குழந்தைகளுடன் கனிவான இருக்கும். பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தை பிறப்பாங்க, நல்லா இருக்கும். புத்திரபாகியம் இல்லாதவர்கள் புத்திரபாகியம் இருக்கும். நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே போல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல், சில பேருக்கு ஒரு நாள் 2 நாளில் ஜுரம் வந்து போகிறதுக்கு பார்த்துருக்கீங்க. ஆனால் சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா 7 நாள் 8 நாள் வரும். 7 நாள் 8 நாள் வரைக்கும் சில பேருக்கு வரும். 5 நாள் வரைக்கும் தொடர்றதெல்லாம் இருக்கும். குடல் பிரச்சனை, வாதம், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும். நரம்பு சோர்வு, தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம். ஆன்மீக வாழ்வால் மனநிலையை கட்டுப்படுத்தலாம். ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நாட்டம் இருக்கணும், இன்னும் நிறையா நாட்டம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். மாணவிகளுக்கு மிகவும் கற்பனை திறனுள்ள மாணவர்கள் படிக்கும்போதே வந்து நிறையா கற்பனை இருக்கும். நான் வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்க போகிறேன், நான் இதை படிக்க போகிறேன், அதை படிக்க போகிறேன்னு சொல்லி நிறையா படிப்புக்கள்லாம் நிறையா படிப்பு சிந்தனை நிறையா இருக்கும். ஆனால் குறிக்கோள்களில் நிலைத்திருக்க வழிகாட்டி தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீக கலைத்துறையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாதனை படைக்கக்கூடியதாக இருந்திருக்குங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருந்ததுன்னு, தவம் இருந்தோ ஆன்மீக வழிகள் தவறேதும் நடந்ததோ, நம்ம சில விஷயங்கள் தவறாக இருந்ததோ, சில விஷயங்கள் தப்பாக நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். தவறு ஏதாவது செஞ்சிருப்போமோ அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தங்கள் இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதனாலே இப்பிறவியில் நெஞ்சில் ஒரு குற்ற உணர்வு, சில நேரங்களில் துயரமும் ஏற்படும். சில பேருக்கு இந்த ஜென்ம கர்மாவில் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும். குற்ற உணர்வு சில பேருக்கு இருக்கும். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோமோ அப்படிங்கிற சில பய உணர்வு, குற்ற உணர்வுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதிகமாக சில பேருக்கு இருக்கும் அந்த மீனராசிக்கு. ஏன்னா மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிண்டே இருக்கும் மைண்டில். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயங்கள், பூர்வ ஜென்ம கர்மா இப்படி இருந்திருக்கும், அப்போ அந்த கர்மா இப்போ தொடருது, அப்போ அந்த கர்மா இதோடு இது நின்றணும், இதுக்கப்புறம் இந்த கர்மா எனக்கு தொடரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் உங்களுடைய ஜென்ம ராசியிலே வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். நிறைய எவ்வளோக்குள்ள நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து என்னென்ன, இதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். நீரழிவு நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பூஜை பண்ணுங்கள், சத்யநாராயண பூஜை எல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிக மாற்றங்கள் வரும். தனுஷ்கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே ராமர் பாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் வரணுமா, அடுத்தடுத்து வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் பண்ணணுமா, அடுத்தடுத்து உங்களுடைய கெரியரில் நீங்கள் அதிக உச்சத்தில் நீங்கள் வரணுமா, நீங்கள் செய்ய வேண்டியது அபயாம்பாள் அபயவரதர் திருவாய்ப்பாடி என்ற ஊரிலே ருத்ரஹோமம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை, அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும். உங்கள் கருணையும் ஆன்மீக ஒளியும் வாழ்வில் பெரும் அதிகமாக நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரதாக இருக்கும். அமைதியாக இருப்பீர்கள், நல்ல சக்ஸஸ் பண்ணுவீங்க. வாழ்க வளமுடன்.